இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பொண்ணு வந்து 13-14 வயசு தான். இந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. அவருக்கு வயசு 47. எப்படி இதை விட்டீங்க? ஒரு ஆஸ் அ பேரண்ட் வந்து ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கு போனாலோ ட்ரைனிங் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று போனால் நீங்கள் ஏன் கூட அக்கம்பெனி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. இல்லை எங்கள் ப்ரொஃபஷன் அப்படி. ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ யாருமே இல்லாத இருக்கும்போது இந்த மாஸ்டர் வந்து குழந்தையோட இந்த உறவில் இதுக்கு முன்னாடி ரைடிங் ஸ்கூல் இருந்த இடத்துல அந்த வாடகைக்கு எடுத்த நிலத்தினுடைய உரிமையாளரோட ஒய்ஃபோடையும் பொண்ணோடையுமே தகாத உறவில் இருந்திருக்கிறார். ஒரு நபர் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இன்னும் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்கன்னா தான் தெரியும், பண்ணியிருப்பாங்க. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் ஒவ்வொரு எபிசோட்லையும் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள்கிட்ட வர நிறைய கேசஸ் பற்றி பேசுகிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கோம். ஆனால் அதுக்குள் சரி இதை வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே நியூஸ் பேப்பரில் அது ஒரு நியூஸாக வந்திருக்கும். ஐ மீன் போலீஸ் கையில் போயிருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்கள்கிட்ட வந்திருக்கா? அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ஏமாற்றம் மாதிரி தானே அது? இல்லை, ஏமாற்ற மாதிரி இல்லை. நம்ம தான் அதை போலீஸ்கிட்ட போக சொல்லி ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாக நானே வந்து கிளைண்ட்ஸ்கிட்டே சொல்லிடுவேன். நம்ம பண்ணது ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு பாம்பேயில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிச்சு. அந்த கேஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணதை வந்து பாம்பே போலீஸ் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணாருன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஆன்லைன் மேட்ரிமோனி ஃப்ராடில். அது மாதிரி நிறைய வந்து நம்ம சஜஷன்ஸ் கொடுத்துருவோம். நம்ம ஒன்ஸ் வந்து கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன, இதுக்கு சொல்யூஷன் இதுவாக தான் இருக்குங்கிற ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு போலீஸ்க்கு போக வேண்டி இருக்கும். அப்படின்னாக்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லிடுவோம். பேரண்ட்ஸோ இல்லை அதற்கு உண்டான நம்பர்கள் அவங்க யார் நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறது வழக்கம். ஒரு சிலர் வந்து தைரியமாக வந்து போவாங்க, ஒரு சிலர் போக மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் அதில் இன்னொரு பிரச்சனை வரும்போதோ இல்லை அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் போதோ அவங்க போலீஸ்க்கு போவாங்க. ரீசெண்டாக அப்படி நடந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்குங்க. அதோட சீரியஸ்னஸ் எவ்வளோ முக்கியமான, ஏன்னா போலீஸ் கையில் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு. ஆமாம், இப்போ போலீஸ்கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னா, இப்போ என்னுடைய பொருள் திருட்டு போயிருந்தால் நான் வந்து அதை கேஸ் கொடுக்க முடியும். பட் நமக்கு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து அதை கொடுக்கணுமோ உரிய நபர் தான் கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு கேஸ் தான் இது. ஒரு சிறுமி, அந்த சிறுமிக்கு பிரச்சனை அப்படின்னா நான் போய் கேஸுக்கு கொடுக்க முடியாது. போலீஸ் கேட்பாங்க, நீ யாருமா கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ யார் கொடுக்கணும்? அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த இதில் வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்து நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து மிகவும் புதுமையான இது எனக்குமே ஒரு புதுமையான கேஸ் தான் அது. நிறைய வந்து இந்த ஷட்டில் கோச்சிங், ஸ்விம்மிங் கிளாஸஸ், கோச்சஸ்ஸு இதெல்லாம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது அதில் என்ன ஆகும்னா, குழந்தைய கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு மதருக்கும் கோச்சுக்கும் வந்து கான்டாக்ட் ஆகிடும். அப்போ ஃபாதர் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. சம்டைம் வந்து கோச்சஸ் வந்து மிஸ்பிஹேவிங் வித் த சில்ட்ரன் நடக்கும். இதெல்லாம் வெரி காமன். என்ன ஸ்ட்ரோக் சொல்லி கொடுக்குறேன், இந்த கராத்தேயில் நான் ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன், சிலம்பத்தில் அதை சொல்லி கொடுக்குறேன், ஸ்விம்மிங்கில் வந்து இப்படி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இது பண்ணி இந்த சில்ட்ரன்ஸோட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்களா, இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இப்போ வந்து லேடி கோச் இருக்காங்க. இது வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 20 இயர்ஸில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் அது. பட் இந்த முறை எனக்கு வந்தது என்னென்னா, ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலில் இருந்து தான். ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூலில் ஒரு கோச்சை பற்றின ஒரு இதுதான். பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்டாக ஃபாதர் அப்ரோச் பண்ணியிருந்தாரு. அப்ரோச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை கண்டுபிடிச்சி பொண்ணை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். பொண்ணு வந்து ஓகேப்பா நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணலைன்னு சொல்லிடுச்சு.
சின்ன பொண்ணு அது. அது ரொம்ப ஏஜ் கம்மி. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருங்கிறது அப்புறம் எல்லாருக்குமே தெரியும். அது நல்லா இருக்காது. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆனால் அது பொண்ணு பிரச்சனையில் தான் இருக்க மாதிரியே இருக்குது. இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல தான் நம்மக்கிட்ட வந்தது. ஸோ ப்ராப்ளம் என்னங்கிறது அவருக்கே தெரியும். கோச் வந்து இந்த பொண்ணு கூட அதிகப்படியான நேரம் பேசுறது, வீட்டுக்கு வந்த பிறகும் பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. அவருக்கு வயசு 47. அப்பா. ஆமாம். ஸோ இந்த பொண்ணு வந்து 13, 14 வயசு தான். இது எவ்வளோ ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். அப்பா வயசோடையே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த சின்ன வயசில் அந்த பொண்ணு நினைக்கிறது. அது எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டிருக்கும்னு. ஆமாம். அப்போ வந்து கேட்டேன், நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். ஏன்னா நமக்கு ப்ராப்ளமே அவர் சொல்லிட்டாரு. ஸோ நம்ம சொல்யூஷன் தான் நம்மளுடைய வேலையாக இருந்தது இதில். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் இந்த உறவு உருவாகிறதுக்கு நீங்கள் எப்படி இதை விட்டீங்க? ஒரு ஆஸ் அ பேரண்ட் வந்து ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கு போனாலோ இல்லை ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று போனால் நீங்கள் ஏன் கூட அக்கம்பெனி பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. இல்லை எங்கள் ப்ரொஃபஷன் அப்படி, நாங்கள் 2 பேருமே வேலை பார்க்குறோம். அப்போ வேலை பார்க்குறீங்கன்னா யார் இந்த குழந்தைய கவனிச்சுக்கிறாங்க? அந்த குழந்தைக்கு பேசுவதுக்கோ இல்லை அவங்களுக்கு பிரதர் சிஸ்டர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு ஒரே சைல்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது யார் அந்த குழந்தையோட பேசுகிறது வைக்கிறது? அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம்? வீட்டில் பாட்டி இருக்காங்க. ஸோ அப்போ பாட்டி வந்து கிளாஸ்க்கு போகிறாங்களா கூட? இல்லை. யார் கூட்டிகிட்டு போவா கிளாஸ்க்கு? நான் கொண்டு போய் ஜாயின் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் டிரைவர் கூட்டிகிட்டு போயிட்டு வருவார். டிரைவர் பாட்டுக்கு வண்டியை விட்டுட்டு அவருக்கு டைம் கிடச்சதா ஃபோன் அடிச்சுட்டு வெளியே பேச போயிடுவார். உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கும் அவருடைய வேலையை பார்ப்பார். குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா? ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்போ யாருமே இல்லாத இருக்கும்போது இந்த மாஸ்டர் வந்து குழந்தையோட இந்த உறவில் பேசி 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 அந்த தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். இது ஒரு காலகட்டத்தில் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு வார்ன் பண்ணி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு திரும்பியும் கிளாஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருந்தாலே பெரிய இது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு புதிய இடம். இவங்க ரைடிங் ஸ்கூல் இப்போ நடந்துட்டுருக்குது ஒரு புதிய இடம். இதுக்கு முன்னாடி ரைடிங் ஸ்கூல் இருந்த இடத்துல அதாவது இவங்க வாடகைக்கு தான் போகிறாங்க. அந்த வாடகைக்கு எடுத்த நிலத்தினுடைய உரிமையாளரோட ஒய்ஃபோடையும் பொண்ணோடையுமே இவர் இந்த மாதிரி தகாத உறவில் இருந்திருக்கிறார். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள காலி பண்ண சொல்லி அங்கேருந்து காலி பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் ஒரு நபர் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இந்த இந்த பொண்ணு மாத்திரம் இல்லை. இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் ஓனரோட ஒய்ஃப் அண்ட் டாட்டர், இன்னும் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்கன்னா தான் தெரியும், பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து வெளியில் நிறைய சொல்ல முடியாது. ஏன்னா பல பேரோட லைஃப் குழந்தைங்களுடைய லைஃப் அதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்போது நம்ம வந்து கேட்டோம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கும் போது தான் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்களா யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாம் மொபைல் கொடுப்போம். அவங்க வந்து கிளாஸஸ்லாம் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது, இல்லை நான் ரெஃபரன்ஸ் பண்ணணும் நெட்டில் பண்ணணும்னு கேட்பாங்க, கொடுப்போம். அப்போ அதில் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லையே நான் வாங்கி கால் ஹிஸ்ட்ரி பார்ப்பேன் இருக்காது அப்படின்னு. டெலீட் பண்ணுறது எவ்வளோ அது தெரியல அவருக்கு. பொண்ணு மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லையா? பெத்த பெண்ணு மேலே நம்பிக்கை வேணும்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் வந்து கால் லாக் உங்களது எடுத்துகிட்டு வாங்க, எடுத்து எங்கிட்ட கொடுங்க, நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணுவோன்னு சொல்லி கால் லாக் எடுத்து கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தா, இந்த பிள்ளை மணிக்கணக்காக பேசியிருக்கு அவர்கிட்ட. அப்பா கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பேசியிருக்கு. நம்ம எடுத்தோம். ஏன்னா வெவ்வேறு நம்பரில் வச்சு அந்த நம்பர் பேசியிருக்காரு. நம்ம அந்த வாய்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க அப்பா கிட்ட கொடுத்தோம். அவர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஒன்று உங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலை, நானும் உங்ககிட்ட கேட்கல. ஏன்னா இது குழந்தை விஷயங்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த முதல்ல காலி பண்ணிடுங்க. ஒரு வேறு ஊருக்கே போங்க. உங்கள் பொண்ணுடைய லைஃப் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இப்போதைய அந்த இதை மொத்தமாக நிறுத்திட்டு எல்லாம் இங்கேருந்து காலி. ஐயோ எங்கள் ப்ரொஃபஷன் எங்களுடைய கனவு, நாங்கள் அதுக்காக எவ்வளோ பெரிய ஒரு
ஒர்க் பண்ணி நாங்கள் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம், நாங்கள் ஒரு பெரிய ரெப்யூட்டட் இதில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க? இல்லைங்க, பொண்ணுக்காக தான். பொண்ணுக்காக. ஸோ அதில் கோட்டை விட்டுட்டாங்க பொண்ணை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இல்லை நாங்கள் இனிமே வந்து பொண்ணு வீட்டில் இருக்கும்போது பொண்ணுக்கு கூட நாங்கள் ஒரு ஆள் இருக்கிறதுன்னு கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டோம். நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய துணைவியார் இல்லாத நேரத்தில் நானும் வீட்டில் இருந்து பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து திருப்பி கூட்டிகிட்டு வரதுலேருந்து இனிமேல் 24 hours அவளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் எய்தர் ஒன் ஆஃப் அஸ் வில் பி தேர் அட் ஹோம் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னார். அது ஒரு சிறந்த முடிவு. ஆனால் அதே இடத்துல இருந்து அந்த பொண்ணை இந்த கொலைகாரப்பாவிங்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறது? அதாவது பயங்கரமான கொலையை விட கொடூரமானது. இது யார் காப்பாற்றுறது? அப்போது நான் சொன்னேன், நீங்கள் வந்து நல்ல ஒரு பதவியில் இருக்கீங்கிறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு பொண்ணோட நிறுத்திருக்க மாட்டான். நீங்கள் சொன்னதே வந்து ஏற்கனவே இருந்த அந்த 2 பேர். அப்போது வந்து நம்ம இது லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து இது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னும் போது, இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னாரு. நான் சொன்ன உங்களுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, நீங்கள் தயவு செய்து இந்த லைம் லைட்டு கொண்டு வாங்க, நான் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து உங்கள் பொண்ணை பாதுகாக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் இறங்கிட்டீங்க. உங்கள் பொண்ணு கூட இருக்கும்போது அசம்பாவிதங்கள் நடப்பதை நம்ம தடுத்துடலாம். பட் மற்ற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் பாருங்கள். நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா யார் என்னன்னு சொல்லாமல் தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இது சின்ன பிள்ளை. ஸோ அதனால் ரிவீல் பண்ண மாட்டாங்க, அவங்க ரிவீலே பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது அவருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது. நம்ம அதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் இருந்தது அவருக்கு. அப்போ அந்த தயக்கத்தோடு நம்ம வந்து இது பண்ண முடியாது. எப்போவுமே அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அங்கேயே வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்லேயே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ ஆஃப்டர் அ மந்த்து, 1 மாதம் ஆயிடுச்சு, ஒரு இதுவுமே இல்லை. சடனாக வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு, நீ இந்த கேஸ் தானே டீல் பண்ண அப்படின்ட்டு ஒரு பேப்பருக்கு எழுதிட்டு இருந்தாங்க. இந்த கேஸ் எப்படி பேப்பரில் வரும்? நான் கேஸ் டீல் பண்ணேன், என்ன கேஸ் சொல்லுங்கள் அப்படின்னா, நீ படிங்க அப்படின்னாரு. படித்தது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. கடைசியில் ஆமாம் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் போக்சோவில் போட்டுட்டாங்க. த ஓனர் அண்ட் த கோச் 2 பேரும். இப்போ இதில் 2 விஷயம் பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து குழந்தைய தனியாக அனுப்புறது, இன்னொன்று சிங்கிள் சைல்டு அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று 3ஆவது ஒரு விஷயம் வந்து 2 பேருமே ஒர்க்குக்கு போயிட்டு அவங்களோட ரெப்புடேஷன் அந்த விஷயங்களை யோசிச்சாங்களே தவிர கடைசியில் குழந்தையோட அவங்க கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்கள விட்டுருங்க, இவங்கள மாதிரி உள்ள பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல இல்லை. அதுதான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, 2 பேருமே வந்து இப்போ என்னென்னா ஈக்குவல் ரைட்ஸ் இப்போ நம்ம ஃபைட் பண்ணுறோம். ஆனால் அது நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்காத அளவிற்கு ஒன்று. நீங்கள் வந்து இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் 3 பசங்க. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியை பற்றி தான் நான் சொல்கிறேன். 3 பசங்க. இந்த காலத்துலேயும் என்னோட சின்ன பொண்ணு தான் அவள். இந்த காலத்துலேயும் வந்து அவளோட பொண்ணு இப்போ வந்து 10th படிக்கிறாள். அவங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. ஜாயின்ட் ஃபேமிலியில் இவ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறா. இவங்க ஹஸ்பண்டும் வந்து அக்குபஞ்சர் டாக்டர். அவங்க ஹஸ்பண்டும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. 2 பேரும் வெளியில் தான் இருக்காங்க. ஆனால் வீட்டில் இன்னும் 2 மருமக இருக்குது. மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க. வீடு ஜேன்னு நேரமும் இருக்குது. வீட்டில் அந்த 3 பேருக்கும் உள்ள குழந்தைகள், 3 அண்ணன் தம்பிக்கும் உள்ள குழந்தைகள் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது கேரியர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் இருக்கணும். இல்லை உன் கேரியரை நீ அப்படி டிசைன் பண்ணிக்கோ, நீ வந்து வெளியில் போகக்கூடாதுன்னெல்லாம் நான் சொல்ல வரல. இப்போ நானும் வந்து பண்ணுறேன், பட் ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் த ஃபேமிலி. கண்டிப்பாக. ஆமாம், நம்ம சமையல் நான் பண்ணேன்னா நான் தான் பண்ணணும்னு நான் விருப்பப்படுவேன். குக்கு செஞ்சால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு உன்னுடைய வேலைக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிட்டு ஃபேமிலிக்கு உண்டான டைமை நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பிரஜையை உருவாக்கி நம்ம நாட்டுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம குடும்பத்திலே பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அது வந்து ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு குடும்பத்தை வந்து பாழ் பண்ணிடக்கூடாதுங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட் பல பேருக்கு காதுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.